சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்னங்க அமைதியா சாப்பிடுறீங்க? சாம்பார் எப்படி இருக்கு? எதுவும் சொல்லாம சாப்பிடுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் தானே? ஏங்க உங்களை தானே கேக்குறேன், சொல்லுங்க. சாம்பார் பிடிச்சிருக்கா இல்லையா? ப்ளீஸ். வேணாம் மீரா, உனக்கே நல்லா தெரியும் என் மனசுல உள்ளதை நான் அப்படியே சொல்லிடுவேன். தப்பித்தவறு ஏதாவது ஒரு வார்த்தை தவறுதலா வந்துருச்சுன்னா அது மனசை புண்படுத்திடும். சாரி மீரா. ஏங்க நான் வச்ச சாம்பார் எப்படி இருக்குன்னு தானே கேட்டேன். நீங்க அதை சொல்ல வேண்டியதானே? அப்பதானே நான் உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி சமைச்சு தருவேன். ப்ளீஸ் சொல்லுங்க. வேணாம் மீரா, எனக்கு ஏற்கனவே 7:30 ஓடிட்டு இருக்கு. டைம் வேற சரியில்லை. நான் ஊருக்கு போய் சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்தாதான் எனக்கு நல்லதான். என் ராசி பலனுக்கு இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எங்கேயும் தேவையில்லாம வாக்குவாதத்தில் கூட ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் விட்டுரு மீரா, என் வாயை கிளறாத. ஐயோ, நான் வச்ச சாம்பார் எப்படி இருக்குன்னு தானே கேக்குறேன். ஐநா சபையில மீட்டிங் பேசுற மாதிரி பேசுறீங்களே. கேக்குறல, சொல்லுங்க. இங்க பாரு மீரா, பொதுவாகவே எனக்கு சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுலயே பல வகையான சாம்பார்கள் இருக்குல்ல. முள்ளங்கி சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், சின்ன வெங்காயம் சாம்பார். ஆனா இதுல எல்லாத்துக்கும் தனி வாசம், தனி ருசி உண்டு. எனக்கு எப்பவுமே தனித்தன்மை தான் பிடிக்கும். என்ன சொல்றாரு இவரு? நீ என்னடான்னா கதம்ப சாம்பாரை வச்சுட்டு என்கிட்ட வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? இங்க பாரு, எல்லா காய்கறிகளையும் போட்டு என்ன சாம்பார்னே தெரியாம, அது எந்த வாசமும் தெரியாம எப்படி குறிப்பிட்டு சொல்றது? இவர் என்ன பேசுறாருன்னே புரியலையே. மொத்தத்துல எனக்கு பிடிக்கல. எதுலயுமே ஒரு தனித்தன்மை வேணும். அப்பதான் தொடக்கம் நல்லா இருக்கும். இல்லைன்னா பாதியிலே கசந்து போயிடும். இங்க பாரு, என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருக்கு. என் டவலை ஒருத்தன் தொட்டாலே மறுபடியும் நான் அதை பயன்படுத்தவே மாட்டேன். என் சட்டைய தம்பியோ அண்ணனோ போட்டா கூட அதை நான் மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா ஆண்டவன் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா கொடுத்துட்டு ஒன்னே ஒண்ணு மட்டும்
கேள்விக்குறியா வச்சிட்டான். அது ஃப்ரெஷ்ஷா இல்ல பயன்படுத்தினதா இல்ல யாராவது இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல. பாத்தியா மீரா, யதார்த்தமா ஒரு சாம்பாரை பத்தி நான் பேச போய் உன் முகம் எப்படி மாறுது. நான் அப்பவே சொன்னேன் என் நாக்குல சனின்னு. கேட்டியா? கடவுளே, இந்த ஆளு என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டாரா? ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்துட்டியடி. நானே குழந்தை இல்லைங்கிற கவலையில இருக்கேன். இப்படி வார்த்தையால என்ன இப்படி கொல்றாரு? யோ, நீ திருந்த மாட்டையா? சந்தேகங்கிறது உன் கூட பிறந்தது. ஒவ்வொரு முறையும் நீ சந்தேகப்பட்டுட்டு நான் மறுபடியும் சந்தேகப்படல. என்னமோ அப்பப்ப சொல்லுவியே பொசசிவ்னஸ்னு. அதை நான் கேட்டுட்டு அப்படியே ஏமாந்துடுறேன். சத்தியமா சொல்றேன், நான் உன் கூட வாழ முடியாதியா? வாழவே முடியாது. இங்க பார், நீ இப்படியே என்ன சந்தேகப்பட்டா நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு நினைக்காத. அவ்வளவு ஈஸியா நான் உன்னை விட மாட்டேன். என்னை எப்படி இத்தனை வருஷமா என்ன பழி வாங்கினியோ அதே மாதிரி நான் உன்னை வாங்காம விட மாட்டேன். சொல்ல முடியாது, உன் சாவு என் கையால இருந்தாலும் இருக்கும். சக்சஸ் மகேஷ். முதல்ல அவ வாயில டைவர்ஸ்னு வந்துருச்சு. இனிமே நமக்கு நல்ல சகுனம் தான். இப்படியே அவளை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஜாலி தான். என்னங்க, இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்க? ஆமா, வழமை லண்டன்ல வீக்கெண்ட்ல பேடா இருக்குமே. இன்னைக்கு என்னமோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப பிரைட்டா இருக்குல்ல? ஏங்க, கார்டன்ல புல்லு ரொம்ப வளர்ந்துருச்சு. உங்க மருமக பையன் பாபுவை கொஞ்சம் வெட்ட சொல்லுங்களேன். விஜயா, எப்ப பார்த்தாலும் அவனையே எல்லாத்துக்கும் எடுபடி மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்க. அவனும் நம்ம வீட்டு பிள்ளை தானே. எப்படிங்க அவன் நம்ம வீட்டு பிள்ளையாக முடியும்? மேரேஜ் பண்ண புதுசுல உங்க அக்கா நம்மள என்ன பாடுபடுத்தினாங்க தெரியும்ல? ஏன் விஜயா பழசெல்லாம் இப்ப கின்ற? பிரச்சனை வேணாம்னு தனி கொடுத்தன போக புறப்பட்டப்போ எத்தனை தடவை தடுத்து நிறுத்தினாங்க. ப்ளீஸ் போது நிறுத்து. எப்ப பார்த்தாலும் என்னையே வாய அடக்குங்க. பாபு சித்ரா காதல விழுந்துற போது அதுக்கெல்லாம் சின்ன ஜெருசுங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிட வேண்டாம். ஏன் தெரிய வேணாங்கிறீங்க? எல்லாம் தெரிஞ்சாதான் இந்த விஜயாவோட அருமை அவங்களுக்கு புரியும். வேண்டாம் விஜயா, வீக் டேஸ்ல ஒர்க்ல பிரஷர், வீட்டுக்கு வந்தா வீட்லயும் பிரஷர். இன்னைக்காவது என்ன கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விட. ஆமா, நான் தான் உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறேன்ல.
ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் அப்படி சொல்லல விஜயா. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் விசாவுல லண்டனுக்கு புறப்பட்டப்போ கொஞ்சம் பண உதவி கேட்டீங்க, கொடுத்தாங்களா? இப்ப நீங்க மட்டும் அவங்க பையனுக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப என்ன, உனக்கு கார்டன்ல புல்லு வெட்டணும் அவ்வளவுதானே? அம்மா, அத்தை வீட்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? விடு சித்ரா, நானும் அதெல்லாம் மறக்கணும்னு தான் முயற்சி பண்றேன். பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. பாபு லண்டன் வரான்னு அத்தை ஃபோன் பண்ணி சொன்ன நேரத்துல இருந்து நானும் பாக்குறேன். உங்க பார்வை, பேச்சு எல்லாமே மாறிடுச்சு. என்னதான் உங்க மனசை பாதிச்சுது? சொல்லுங்கம்மா, அத்தை அப்படி என்னதான் பண்ணாங்க? பாபு இங்க வந்த நாள்ல இருந்து அவனை சத்தம் போடுற, வேலை வாங்குறேன்னு உங்க அப்பா என்ன ஒரு வில்லியா பாக்குறாரு. என்னோட அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? சொல்லுங்கம்மா உங்க வேதனைகளை. ஊர்ல உங்க அப்பா வீட்ல அந்த நேரம் என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு தெரியுமா? எல்லாரையும் புரிஞ்சுக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டாமா? நான் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து உன் அத்தையோட ஹஸ்பண்ட் உங்க மாமா இருக்காரு, அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா அழாதீங்கம்மா. தினம் தினம் இந்த மாதிரி அவர் தண்ணி போட்டுட்டு வந்து சத்தம் போட்டா உங்க அத்தை என்ன பண்ணுவாங்க? அவங்க உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கோவப்பட ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஒரே பிரச்சனை தான். சரிம்மா, அழாதீங்க, விடுங்கம்மா. விடுங்க மாமா. மாமா மாமா விடுங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். விடுங்க. பாத்திரா மெதுவாடா. அப்படி இல்ல, நேரா போயிட்டு நேரா வரணும். ஸ்ட்ரெயிட்டா போய் ஸ்ட்ரெயிட்டா வரணும், புரியுதா? சரி, மெதுவா மெதுவா. அப்படி இல்ல. அந்த நேரத்துல உங்க அப்பா ஸ்டூடெண்ட்ஸ் விசால லண்டன் வந்து சேர்ந்துட்டாரு. அத்தோட அவங்க தொல்லை முடிஞ்சது. மாமா. என்னடா ஆச்சு? அதுல மோதிட்டியா? இந்த பார், இதுல மோதாம பார்த்து ஓட்டு. எனக்கு தெரியுமா உங்களை பத்தி? பழச மறந்துடுங்க, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. வாங்கம்மா, நம்ம கார்டனுக்கு போலாம்.
டேய் பார்த்து போடா. சரி மாமா. பாபு ஆ? அப்பா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க வாங்க. இதோ வந்துட்டோமா. பாபு அந்த மிஷின் ஆஃப் பண்ணு. நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வாங்க. மாமா வாடா. சரியா இருக்கா மாமா? ம் விஜயா, நீ சொன்ன மாதிரி கார்டன் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்கு, அதையும் முடிச்சிருவோம். சீக்கிரம் முடிச்சிருங்க. என்னங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன மருமகனே, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவீங்க, இன்னைக்கு வேலை செய்றீங்க போல இருக்கு. ஆத்தோரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் தோழி கட்டி ஆட வரும். ஆத்தோரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் யாரும் உள்ள வராதீங்க. கருமம் கருமம், மூட வேண்டியதை மூடாம மூஞ்சிய மூடுதே. ஐயோ 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 ஐயோ. ஏங்க, இங்க வந்து உங்க அக்கா பையன் பண்ற அநியாயத்தை பாருங்க. ஏங்க, உங்களை கூப்பிட்டு எவ்வளவு நேரமாச்சு, இங்க வந்து பாருங்கன்றல. ஐயோ என்னது? அம்மா அம்மா. என்னங்க, நான் கூப்பிடுறது உங்களுக்கு காதுல விழுதா இல்லையா? இங்க வர போறீங்களா இல்லையா? அம்மா அப்பா, யாராவது ஒருத்தவங்க இங்க சீக்கிரம் வாங்களே. என்னம்மா என்னாச்சு? அப்பா இங்க பாருங்கப்பா, மேல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அம்மா வேற என்ன தெரியல சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நான் யாருக்கிட்ட போய் முட்டிக்கிறது? என்ன விஜயா, ஏன் இப்படி கத்துற? என்ன நீங்களே உள்ள போய் பாருங்க. யார் உள்ள? பாபு, டேய் பாபு, என்ன காரியம் பண்ணிருக்க? பாத் டப்புக்கு வெளியே நின்னு குளிச்சிருக்க? ஆமா மாமா, நான் ஊர்ல எப்பவும் இப்படிதானே குளிப்பேன். என்ன காரியம்டா பண்ணிருக்க? நல்ல காரியம் பண்ண. ச்சே. பாபு, முதல்ல இதை க்ளீன் பண்ணணும். அத்தை திட்ட போறா. பாபு, இங்கெல்லாம் குளிக்க கூடாது. இனிமே பாத் டப்புக்கு உள்ள இருந்து குளிக்கணும், புரியுதா? சரி மாமா. அத்தை திட்ட போறாங்க. ச்சே. கொடுங்க மாமா, நான் பண்றேன். இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க.